யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னோட பிசி ரிப்பேரா இருந்துச்சுன்னு ஒர்க் பண்றதுக்கு லேப்டாப் கடனுக்கு வாங்கியிருந்தேன். கடன் கொடுத்தவருக்கு ஒரு சின்ன வேலை வந்தனால நைட்டே ரிட்டர்ன் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அதனால லேப்டாப்பை ரிட்டர்ன் பண்ணிட்டு கையோட என்னோட ரிப்பேர் ஆன சிபிஓ வாங்கிட்டு வந்துட்டேன். 7ஆம் தேதி நைட்டு சென்னைக்கு கிளம்புறேன். அங்க இருந்து 8ஆம் தேதி நைட்டு மும்பைக்கு ஃபிளைட். 9-10 மும்பைல இருப்பேன். மறுபடியும் 10ஆம் தேதி நைட்டு மும்பைல இருந்து சென்னைக்கு ஃபிளைட். இந்த 4 நாள் கேப்புக்குள்ள சிபிஓ இங்க எங்கேயாவது ஒரு ப்ராப்பர் கடையில கொடுத்து சர்வீஸ் அடிச்சிடணும். வந்ததுக்கு அப்புறம் வேலை கெட்டு போக கூடாது. ஆக என் பிறந்த நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன். சரிடா நீ அருமை பொண்டாட்டியை பார்க்க வந்தா நான் வந்ததை கூட கண்டுக்காம என் ஒய்ஃப் டிவில பிக் பாஸ குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஏதாவது ரெட் கார்டாமே ஒரு பக்கம் தொட்டில ஆட்டிக்கிட்டே கண்ணு டிவி விட்டு வரமாட்டேங்குது, குறுகுறுன்னு பாக்குறாங்க. அப்புறம் சாப்பிட்டு சட்டுன்னு தூங்கிட்டோம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த பிக்கு பாஸ் பாக்குற பழக்கம் உண்டா? காலையிலே ஃப்ரெஷ் ஆயிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த கியூட்டான காரை பார்த்தேன், செம்மையா இருக்குல்ல. 2 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் வெதர் கொஞ்சம் வாமாவே இருக்கு. எப்பயுமே இந்த சேர்ல தான் இருக்கும், இல்ல இந்த சேரு கீழே நிழல்ல தான் இருக்கும். இன்னைக்கு நல்ல வெயில்ல கிடந்து குளிர் காஞ்சிட்டு இருக்குதுங்க. பூனை வீட்டுக்கு வந்தது பாத்தீங்கன்னா இந்த மைக் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போறதுக்கு தான். அப்பதான் மூக்குல ஏதோ ஒரு வாசம் பிடிச்சிச்சு. பார்த்தா நம்ம வீட்டுல இன்னைக்கு கறியும் இட்லியும் செஞ்சிருந்தாங்க. மணக்க மணக்க கறியையும் இட்லியும் சாப்பிட்டபடி இந்த vlog முடிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு லென்த் வீடியோ வரும், இந்த வீடியோல டேக் பண்றேன். தெய்வமே கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை மறந்துட்டீங்க பாருங்க.